உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணை அறை எண் 11 மற்றும் 12 இடைப்பட்ட வாரண்டாவில் தீ விபத்து. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணை அறை எண் 11 மற்றும் 12 வராண்டாவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைக்கிறார். டார்வின், உச்சநீதிமன்ற வளாகத்தில் உள்ள அறை எண் 11 மற்றும் 12 வராண்டாவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எவ்வாறு இந்த தீ விபத்து ஏற்பட்டது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை என்பது இன்று காலை வழக்கம் போல 10:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற அறையான 11 மற்றும் 12 இதற்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வராண்டாவும் மற்றும் காத்திருப்பாளர் அறை ஆகிய இந்த பகுதிகளுக்கு இடையே தான் ஒரு மின்கசிவு காரணமாக ஒரு தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் வேலை சென்றிருக்கக்கூடிய அந்த மின் வயர்களில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு என்பது காணப்பட்டது. இதன் காரணமாக அந்த தீ விபத்து காரணமாக அதிக அளவிலான புகை எழுந்ததால் உடனடியாக நீதிமன்ற விசாரணை அறையில் 11 மற்றும் 12 அந்த விசாரணை என்பது உடனடியாக நிறுத்தப்பட்டு நீதிபதிகள் அங்கிருந்து வெளியேறினார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பாதுகாப்பு வீரர்கள் உடனடியாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அங்கில் உடனடியாக அங்கிருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கோர்கள் உடனடியாக சரி செய்யப்பட்டன. அதே போன்று அங்கிருக்கக்கூடிய மின்சார இணைப்பு என்பது முதலில் துண்டிக்கப்பட்டு அந்த தீ என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பின்பாகத்தான் மீண்டும் மின் இணைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நாள் அதன் காரணமாக சற்று நேரத்தில் அந்த உச்சநீதிமன்ற வளாகத்தில் சற்று பரபரப்பான ஒரு சூழ்நிலை என்பது காணப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து என்பது மிக அதிக அளவில் இல்லாமல் ஒரு சிறிய அளவில் இருந்ததால் பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.